ஹாய் எல்லோருக்கும். இது வந்து ஒரு வீக் டேல ஷூட் பண்ணேன். மதுரை சாப்பாடுனாலே நமக்கு வந்து மட்டன் கறி தோசை, கோலா உருண்டை அதான் ஞாபகத்துக்கு வரும். எனக்கு அன்றைக்கி அது ரொம்ப சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ வெஜிடேரியன் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் அதில் ட்ரை பண்ணேன். கொஞ்சமாக ஒரு கப் சோயா சங்க்ஸ் எடுத்துகிட்டு நல்லா ஹாட் வாட்டரில் ஊற்றி ஒரு 10 to 15 நிமிஷம் வச்சுட்டோம் அப்படின்னா அது சாஃப்டாகி குக் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக சோம்பு, ஒரு 5-6 புதினா, கொஞ்சம் மல்லி இலை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சதுக்கப்புறமா சோயா சங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதை நல்லா தண்ணி ஃபுல்லாக பிழிஞ்சிட்டு இதிலே சேர்த்து நல்லா அரைச்சி அதை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த கறி தோசை வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு. பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. கறி தோசை டேஸ்ட்டுக்கே சீரியஸாகவே இருந்துச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ சேவ் பண்ணிவிட்டு. ஸோ நான் மசாலா தனியாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸு தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா மேஷி ஆகணும், நல்லா குக் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலாஸ் வந்து சேர்த்துக்கணும். கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாமே சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு நல்லாவே வதக்கி விட்டுக்கணும். வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து சேர்த்துக்கணும். சோயா சங்க்ஸ் மீல் மேக்கர் பேஸ்ட் இருக்குல்லையா அது எல்லாம் சேர்த்துட்டு அதோட தண்ணி எல்லாமே நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு நான் வந்து மிளகுத்தூள் வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதையும் சேர்த்துட்டு அது கூடயே நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்கி இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷே தேவையில்லை. பட் இருந்தாலும் கொஞ்சமாக தேங்காய் இருந்துச்சு, ஸோ சட்னி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு தேங்காய் சட்னி வச்சுருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இதுக்கும் சட்னிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தோசைக்கல் எடுத்துகிட்டு நான் மாவு ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். மாவு ஊற்றிட்டு நம்ம இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மேலே வந்து ஆயில் இல்லைன்னா கீ வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா போட்டுட்டு நல்லா பெரட்டி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருந்துச்சு கறி தோசை. இதில் நீங்கள் எக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 எக்கை பீட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயே அப்படியே ஊற்றிட்டு நம்ம கறி தோசை ரெடி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த பேஸ்ட் மசாலா ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, அதுலேயே நீங்கள் எக்கை பீட் பண்ணி ஊற்றிட்டு நீங்கள் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அடிக்கடி செய்வீங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ சேவ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. டாட்டா.